அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மைண்ட் ரூப்ரிக் ஆன்சைட்டி ஹைப்போகாண்ட்ரியாக்கல் ரீட் புக்ஸ் மெனியா 2 அப்படிங்கிற ஒரு ரூப்ரிக். அதில் சப் ரூப்ரிக்காக ஆன்சைட்டி ஹைப்போகாண்ட்ரியாக்கல் ரீட் மெடிக்கல் புக்ஸ் மெனியா 2 அப்படிங்கிற 2 ரூப்ரிக் பார்க்க போகிறோம். அதில் ஆக்சுவலாக இதோடைய மெயினான ரூப்ரிக் பார்த்தோம்னா ஆன்சைட்டி ஹைப்போகாண்ட்ரியாக்கல் ரீடு மெடிக்கல் புக்ஸ் மெனியா 2 அப்படிங்கிறதுல எல்லா ரெமடியுமே கவர் ஆகிடுது. அதனால் அதையே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பார்க்கலாம். இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சைட்டின்னா தெரியும், ஒரு பதட்டம், ஒரு கவலை. ஹைப்போகாண்ட்ரியாக்கல்னால் ஒரு ஓவர் கன்சர்ன் about his imaginary physical ailments அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கற்பனையான ஒரு நோய், அதை அவர் நினச்சிக்கிட்டே இருக்கார். தான் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். அதனால் அவருக்கு ஒரு ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், ஒரு கவலை இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, புக்ஸை படிக்கிறார். இது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக புக்ஸ் படிக்கிறதுங்கிறது இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறார். அதாவது கூகுளில், விக்கிபீடியாவில் எதுலையாவது போய் அந்த நோய் என்ன நோய், அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும், என்ன மாதிரி அது ஆகும், அது ரொம்பவும் கொடூரமானதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கிறார். அது படிக்கிறதே வேலையாக இருக்குது. அதுதான் அவருடைய வேலை. அதாவது எப்படின்னா அதான் மேனியாங்கிறதுனாக்க அதே வேலையாக இருக்குது. இப்போ பார்த்தாலும் அந்த நோய் நினைச்சுக்கிட்டு, தனக்கு ஒரு இமேஜினரி ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை பற்றி எதையாவது படிச்சுட்ருக்க வேண்டியது, தேட வேண்டியது, யார்கிட்டையாவது கேட்க வேண்டியது. இதுதான் அந்த ரூப்ரிக்கோட மீனிங். அவருடைய நோயே உண்மையான நோய் இல்லை, அவரே நினச்சிக்கிறது தான், ஒரு இமேஜினரி தான். அதை ரொம்ப எப்போ பார்த்தாலும் கன்சர்ன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை பற்றி அடிக்கடி புக்ஸை படிக்கிறது, யார்கிட்டையாவது கேட்குறது, கூகுளில் தேடுறது, இந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி. இப்போ அதே வேலையாக இருக்கார். அதுதான் என்ன சொல்கிறோம், ஆன்சைட்டி ஹைப்போகாண்ட்ரியாக்கல் ரீட் மெடிக்கல் புக்ஸ் மேனியா 2 அப்படிங்கிற ரூப்ரிக்கில் நம்ம வழங்குகிறோம். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேஷண்ட், வயது ஒரு 45 இருக்கும். அது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஏதாவது ஒரு நோயின்னு சொல்லிட்டுருக்கார் சார். கையை வலிக்குது, காதை வலிக்குது அப்படிங்கிறாரு. தனக்கு ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லிட்டுருக்காங்க சார். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு வியாதியில் நல்லா தான் இருக்கார். என்ன அவருக்கு ப்ராப்ளம்னாக்கா, சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது. சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறத போய் நிறையா கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. நிறையா அவர் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டரில் அடிக்கடி இந்த நெட்டில் போட்டு இது என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாரு. அது கேன்சராக இருக்கலாம் அப்படிலாம் கூட அது கூகுளெலாம் வருது, நெட்டில் வருது. அதெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட படித்து காமிச்சு இது டாக்டர்கிட்ட போகணுங்கிறாரு. அடிக்கடி இது மாதிரி பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்காங்க. அடிக்கடி டாக்டர்லாம் போய் பார்த்தோம். அவங்க ஒன்றுமே இல்லை, செக் பண்ணி பார்த்தாங்க, டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க, நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனால் இவர் விட மாட்டேங்கிறார். ஏதோ ஒரு சின்ன வலி, ஏதாவது ஒரு சின்ன தலைவலி இருந்தால் கூட சார் உடனே போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. எடுத்துட்டு இது என்னமோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு, இந்த மாதிரி தலைவலி வரக்கூடாதுன்றாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசில் குழப்பத்தாலே இருக்கிறார் சார். எப்பயுமே இதே கவலையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அது ஒரு நல்ல ஒரு பேசிக்காக, இந்த பேசிக் ரூப்ரிக்காக, அதாவது த ஆன்சைட்டி ஹைப்போகாண்ட்ரியாக்கல் ரீடு மெடிக்கல் புக்ஸ் மேனியா 2 அப்படிங்கிற ரூப்ரிக் எடுத்துக்கிட்டு அவருக்கு இன்னும் சில ரூப்ரிக்லாம் போட்டு ரெமெடி செலக்ட் பண்ணி கொடுத்தோம். ஓரளவு அதுக்கப்புறம் அவர் அந்த ஹேபிட்லேருந்து வெளில வந்துட்டார். அதாவது இப்போ பார்த்தாலும் அதை பற்றி, தன்னை பற்றி நினைக்கிறது, தன் நோயை பற்றி நினைக்கிறது, இல்லாத நோயாக இருக்கதான் நினச்சிக்கிறது, அதை போய் புத்தகத்துலேயோ நெட்லேயோ சர்ச் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு அவங்க அப்புறம் சொன்னாங்க. ஸோ இந்த ரூப்ரிக் நிறைய பேருக்கு ஒரு மன ரீதியான பாதிப்பு உள்ளவங்க, அதாவது அவங்களுக்கு எப்படி வரும்னாக்க, அவங்களுக்கு ஃபைனான்சியலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தான் வச்சுருக்கார். அதில் ஒரு பெரிய இன்கம்லாம் கிடையாது. இவருடைய ஒய்ஃபு தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதில் ஒரு நல்ல இன்கம் வாங்குகிறாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க.
அதனால் அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால கூட அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கலாம் அவருக்கு. தனக்கு வந்து நோய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வெளிக்காமிக்கலாம். அது ஒரு கற்பனையாக கூட அவர் மனசை தோண்டிகிட்டே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட இந்த ஹோமியோபதி மருந்து, சரியான ஹோமியோபதி மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த மன ரீதியான மனநிலை பாதிப்புக்கு, அதாவது ஒரு அவருடைய ஃபீலிங்கை வச்சு மருந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த அவருடைய மனநிலையை மாற்றுது. அவருடைய அந்த மேனியா இப்போ பார்த்தாலும் ஒரே நினைப்பாக இருக்கிறதையும் மாற்றுது. இந்த ருப்ரிக்கை டைரெக்டாக கரெக்டாக படிக்கணும்னாக்கா இப்படி படிக்கலாம். அதாவது ஆன்சைட்டி, ஹைப்போகாண்ட்ரியாக்கள், மேனியா டு ரீடு மெனி மெடிக்கல் புக்ஸ் அப்படின்னு படித்தாக்க சரியான ஒரு மீனிங் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.